வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். ஸ்வேதகி யாகம் அப்படின்னு ஒரு யாகம் 12 ஆண்டுகளாக நடத்தப்பட்டது. அந்த யாகத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சூரிய பகவானுக்காக அந்த யாகம் நடத்தப்பட்டது. அதுல அந்த யாகத்துல 12 ஆண்டுகளாக தொடர்ந்து நெய் ஊத்துறதுனால சூரிய பகவானுக்கு உடல் உபாதை ஏற்பட்டதாகவும், அதை தணிக்கணும் அப்படின்னா காண்டக காட்டுல போய் அந்த காட்டை அழிச்சு அவர் உண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த காண்டக காட்டை அழிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது காண்டக காட்டுல இருக்கக்கூடிய விலங்கினங்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களும் சரி, வருண பகவானுடைய உதவியை நாடினதாகவும், அந்த வருண பகவான் அதுக்கு தொடர்ந்து மழை பொழிந்து சூரிய பகவான் உண்ண முடியாதபடி ஒரு ஏற்பாடு செஞ்சதாகவும், அதற்காக சூரிய பகவான் திருமால்கிட்ட போய் உதவி கேட்டதாகவும், திருமால் அர்ஜுனனுடைய உதவி சொல்லி, அர்ஜுனன் நீங்க சூரிய பகவானுக்கு உதவுங்க, ஆனா ஒரு நிபந்தனையோட, என்ன அப்படின்னா 21 நாட்கள் சூரிய பகவானுக்காக நீங்க உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 21 நாட்கள் என்ன பண்ணாங்க, அர்ஜுனன் தன்னுடைய அம்பால சரகு கூடு ஒன்று அமைத்து அந்த 21 நாட்கள் மழை அந்த பூமியை அந்த காந்த காடை அழிக்காம தொடாம பாதுகாத்தாங்க. இந்த நிலையில் சூரிய பகவான் அந்த 21 நாட்கள் மட்டும் அந்த காண்ட காட்டை அழிக்கிறதுக்கு உண்டான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அக்னி நட்சத்திரம் என்ற ஒரு கதை உருவானதுக்கு புராணத்துல சொல்லக்கூடிய ஒரு கதையாக இது பார்க்கப்படுகிறது. ஆனா விஞ்ஞான ரீதியாக என்ன பார்க்கப்படுகிறது அப்படின்னா, சூரியனுக்கு சற்று அருகில் சந்திரனும் பூமியும் வருவதால் இந்த அக்னி நட்சத்திரம் உருவாக்குறது. அதனால தான் வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அக்னி நட்சத்திரம் நாம சந்திச்சே ஆக வேண்டும். அந்த ஒரு நிலையில இந்த 2014 மே மாதம் 4ஆம் தேதி இரவு தொடங்கி மே மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை இந்த அக்னி நட்சத்திரம் தொடரும். அதை நாம பேஸ் பண்ணி ஆகணும். ஆனா கடுமையான ஒரு அக்னி நட்சத்திரம் வரும் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த ஒரு தருணத்துல மழை என்பது மிக அற்புதமாக நேற்று கடந்த ஒரு 4-3 நாட்களாக தொடர்ந்து மழை பொழிந்து பூமியை குளிர்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. சோ இந்த நிலையில இன்னும் பலவிதமான விஷயங்களை நாம் பேச காத்திருக்கிறோம். குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல மழை எந்த அளவு இருக்கிறது, வெயிலின் தாக்கம் எந்த அளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இது இரண்டுமே வருகின்ற பட்சத்தில் என்ன மாதிரியான தீர்வு நமக்கு தேவை, இந்த அக்னி நட்சத்திரத்திலிருந்து தம்மை காத்துக்கொள்ள நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் பேச காத்திருக்கிறோம். அதற்காக அரங்கத்திலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்திருக்கிறார் மருத்துவர் எழிலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். களத்திலிருந்து குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்து நமது செய்தியாளர் வர காத்திருக்கிறார்கள். தற்போது இணைந்திருக்கிறார் மதுரை மாவட்டத்திற்கு கூடிய எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். வணக்கம் தமிழ்ச்செல்வன். நான் தமிழ்ச்செல்வன் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். நான் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மழை அப்படிங்கிறது பரவலாக பெய்துட்டு இருக்கு. அதற்கு முன்பாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பெய்த மழையினுடைய நிலவரத்தை பார்க்கலாம். குறிப்பாக வெப்ப நிலவரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஃபரண்ட் ஹீட்ல 3-5-14 அப்போ வேலூர்ல 104 டிகிரி வெப்பம் வந்திருக்கிறது. பரமத்தி வேலூர்ல 103.1 டிகிரி ஃபரண்ட் ஹீட்டும், திருச்சியில 102.3 டிகிரி ஃபரண்ட் ஹீட்டும், தருமபுரியில 101.3 டிகிரியும், சேலம் கோவையில் 101.1, மதுரையில் 98.7 பதிவாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா 97.5, பாளையங்கோட்டையில் 94.2 இதுமாக எதிர்பார்த்திருக்கிறது. இன்னைக்கு உண்டான அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில 94.1 டிகிரியாகவும், மதுரையில 96.6ஆகவும், கோயம்புத்தூர்ல 97.1ஆகவும் பதிவாகி இருக்கிறது. திருச்சியில 98.7, சேலத்துல 99, தூத்துக்குடியில 94.3. இது இன்றைய வெப்பநிலை நிலவரமாக இருக்கிறது. இன்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில மழை நிலவரம் எந்த அளவு இருக்கிறது, அது தமிழகத்துல ஒரு 8:30 மணி அளவுல பதிவானது. காலை பதிவான மழை அளவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, காரைக்காலில் பாத்தீங்கன்னா 31.6 மில்லிமீட்டர் அதிக அளவாக காரைக்காலில் பதிவாகி இருக்கிறது. வால்பாறையில் 29.4 மில்லிமீட்டரும், பரங்கிப்பேட்டையில் 24 மில்லிமீட்டரும், கன்னியாகுமரியில் 21.8 மில்லிமீட்டர் மழையும், மதுரையில் 20.4 மில்லிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. புதுச்சேரியில் 14.1 மில்லிமீட்டர், சென்னையில் 13.9 மில்லிமீட்டர், நாகப்பட்டினத்தில் 11.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இது தமிழகத்தினுடைய மழை நிலவரம். இதைத் தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது வெயிலினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நிறைய பேர் வெயில் எல்லாம் வருவோம், பட் இதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம சில நேரம் புரிந்து கொள்ள முடியாது. அதுக்காக நம்ம இப்ப சொல்றோம், கல்லீரல் பாதிப்பு அதிகமாக ஏற்படுகிறது, நீர்க்கடுப்பு, அம்மை நோய், உடலில் கொப்பளங்கள் வருவது, மூச்சு திணறல் ஏற்படுவது, சில பேருக்கு பாத்தீங்கன்னா மயக்கமே வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி, மூளை பாதிப்பு, கைகால் நடுக்கம், தேகம் பொலி விளப்பது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெயிலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதுல சம்மர்ல வெயில் காலத்துல நாம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை நாம பார்த்தாகணும். நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் சாப்பிடணும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நாள் ஒன்றுக்கு 3 லிட்டர் தண்ணீர் இறங்கணும். ஏன்னா வழக்கமா 2 லிட்டர் சொல்லுவாங்க, பட் இந்த வெயில் காலங்கள்ல 3 லிட்டர் குடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மெல்லிய பருத்தி ஆடைகளை அணியலாம். உடல் முழுவதையும் மறைக்கக்கூடிய ஆடைகள் அணியலாம். நிறைய பேர் இன்னைக்கு வண்டியில போகும்போது அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. குடை, தொப்பி போன்றவைகளை பயன்படுத்தலாம். வாத நோயாளிகள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம்.
அதே நேரத்தில் பித்த உடம்புக்காரங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா மோர் சீரக தண்ணீர் குடிக்கலாம். மத்தவங்க அதுக்காக மோர் சீரக தண்ணீர் குடிக்கூடாதுங்களா, அவங்களும் எல்லாருமே குடிக்கணும். பட் பித்த உடம்புக்காரங்க அதிக அளவில் அதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதே நேரத்தில் வெயில் காலங்கள்ல என்ன செய்யக்கூடாது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். குளிர்பானங்கள் அருந்துவதை தவிர்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. குளிர்பானங்கள் அந்த செயற்கை குளிர்பானங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். அது இந்த காலங்கள் மட்டுமில்ல, எல்லா காலங்களையும் தவிர்க்கணும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கருப்பு நிற ஆடைகளை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு வழக்கமா 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் செல்வதை தவிர்க்கலாம். பட் இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, 10ல இருந்தே நீங்க வெளியில போறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. துரித மற்றும் அசைவ உணவை தவிர்க்கலாம். இதெல்லாமே செய்யக்கூடாதவையாக இருக்கப்படுகிறது. இப்ப நம்ம சென்னை அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லா இடங்களிலுமே மழை பெய்திருந்தாலும் சரி, சென்னை செய்தியாளர் கோகுல்கிட்ட நாம இப்ப பேசுவோம். முதல்ல அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் கோகுல். இப்போ சென்னையில குறிப்பா மழை அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு? ஏன்னா ஒட்டுமொத்தமாக அக்னி நட்சத்திரம் உடனே எல்லாருமே பயந்துட்டு இருக்க தருணத்துல அதை குளிர்விக்கும் விதமாக இது போன்ற ஒரு மழை பொழிந்திருக்கிறது. தற்போது நிலை என்ன? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? அதை பற்றி சொல்லுங்க. வணக்கம் ஆண்ட்ரோஸ். அதாவது வெயிலோட நடமாட்டத்துல வெயில நடமாட முடியல, அடேங்கப்பா என்ன மாதிரி வெயில் கொளுத்துது அப்படிங்கிற மாதிரி புலம்பல் சத்தங்களை கேட்டுக்கொண்டிருந்த சென்னையில, ஏன்னா கோடை வெப்பம் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே சென்னையில தாக்கத்தை அதிகமாக ஏற்பட்டிருந்துச்சு. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அதிகபட்சமாக 101 டிகிரி வெயில் சென்னையில மட்டும் பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட ஒட்டுமொத்தமாக 1 டிகிரி அதிகமாக கூடுதலாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டுல 100 டிகிரி தான் அதிகபட்சமாகவே பதிவாயிருந்தது. தற்பொழுது கத்திரிவெயில் தொடங்குவதற்கு முன்பாகவே ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியே 101 டிகிரி வெயில் பதிவாயிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று நேற்றைய தினம் கத்திரி வெயில் ஆரம்பித்ததிலிருந்து 28 நாட்கள் இந்த மாதம் 28ஆம் தேதி வரை தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்கு நன்றி கோகுல். இதை தொடர்ந்து நமது மதுரை செய்தியாளர் நம்மோடு அரங்கத்தில் அவர் இணைகிறார். தமிழ்ச்செல்வன், அவர்கிட்ட நாம கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம் தமிழ்ச்செல்வன். குறிப்பா மதுரை மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல நேற்று மட்டுமே மழை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த மதுரை பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு கடந்த வாரமே மழை தொடங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்ப மழை நிலவரம் எப்படி இருக்கிறது? அக்னி நட்சத்திர வெயிலை ஒட்டி அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுல இருக்கு? இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? அது பற்றி சொல்லுங்க. வணக்கம் ஆண்ட்ரோஸ். அதாவது மதுரையில பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் நேற்று துவங்கியது. அதாவது மதுரை சுற்றுப்பகுதியில நேற்று முன்தினம் பலத்த இடியுடன் மழை பெய்ந்தது. வெயில் தாக்கம் அதிகம் இருந்ததுனால குளிர்காலம் காற்றுடன் வீச தொடங்கிவிட்டது. அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மதுரையில 106 டிகிரி செல்சியஸ் மதுரையில வெயில் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். மதுரையில பாத்தீங்கன்னா அதாவது 2 தினங்களாக மதுரையிலிருந்து மேலூர், வாடிப்பட்டி, சோழவந்தான், திருமங்கலம் ஆகிய இடங்கள்ல நல்ல மழை பெய்ந்ததுனால அதாவது விவசாய நிலங்கள் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி விவசாயிகள் நல்லா சொல்லிடுறாங்க. மதுரையில பல்வேறு இடங்கள்ல மழை பெய்ந்ததுனால தண்ணி ஆறாக ஓட தொடங்கியது. பொதுமக்கள் இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா மழை பெய்ந்ததுனால அந்த ஒரு சில இடங்கள்ல சாலை ஓரங்கள்ல தண்ணி ஓட தொடங்கியிருக்கு. சில இடங்கள்ல வாகன ஓட்டி கூட சிரமப்பட்டு இருந்தாங்க. இந்த காலையில கூட அதிக மழை பெய்ந்ததுனால நம்ம இன்னைக்கு இப்பதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் மழை நின்று இருக்கு. 1 மணி நேரமா மழை பெய்ஞ்சு நல்லா இருந்திருக்கு. இதை குறித்து பொதுமக்கள் பக்கத்துல இருக்காரு, சரவணன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்பா மதுரை மழை எப்படி என்ன மாதிரி தொடங்கியது, கடந்த 20 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடுமையான வெயில், அதாவது 100, 120, 106, 103 டிகிரிக்கு தாண்டி வெயில் போயிட்டு இருந்துச்சு. கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுன்னு சொல்ல பயந்துகிட்டே இருந்தோம். ஐயோ எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த சற்று 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சரியான மழை இப்பதான் அடிச்சு ஓஞ்சிருக்கு. மழை அவ்வளவு தூரம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. உண்மையிலேயே நாங்களே கொடைக்கானல் போலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதை காட்டில இங்க கிளைமேட் அவ்வளவு அருமையா இருக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அங்கங்க மழை பெஞ்சதுனால சாலையில தண்ணீர் தேங்கி இருக்கு. அதை உடனே அகற்றா நல்லா இருக்கு, விபத்துல தவிர்க்கப்படலாம். மெயினா மதுரையில் மழை பெஞ்சிருக்கு. இதை குறித்து ராஜா என்பவர் இருக்காரு பக்கத்துல, பொதுமக்கள் அவர்கிட்ட கேட்போம். நாங்கெல்லாம் கிராமத்து பகுதியை சேர்ந்தவங்க. எங்களுக்கு கடந்த 3 வருடமா மழை இல்லாதது ரொம்ப விவசாயம் ரொம்ப பாதிப்பாகி போச்சு. இந்த பாத்தீங்கன்னா அக்னி வெயில் அதிகமா மதுரை மக்களை பெரிய வாட்டி வச்சுச்சு. இதனால சின்ன பிள்ளைகளை எங்கேயும் கூட்டி போக முடியல, கோயில் குளம் 2வது சுற்றுலா எங்கேயும் கூட்டி போக முடியல. அதனால பல்வேறு நோய்கள் வருன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த நிலை மாறி இப்ப எங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திரத்துல கத்திரி வெயில மழை பெஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அதே போல எங்க விவசாய பகுதியில வந்து இதுல வந்து நாங்க வந்து பயிரிட வந்து எங்களுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இந்த மழை பெஞ்ச வந்து எங்களுக்கு எங்க சுற்று அதாவது விவசாயிகள் எங்களை போன்ற விவசாயிகளுக்கு வந்து கரும்பு, வாழை, நெல் இது போன்ற விவசாயிகள் வந்து நாங்க பயிரிடலாம் நினைச்சிருக்கோம். இந்த மழை பெஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிக தாக்கமா இருக்கும். இப்ப அதாவது கரண்டே இல்லாட்டினாலும் கூட பரவாயில்ல, ரொம்ப குளுமையான காத்து வீசுறதுனால வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைகள் வந்து ரொம்ப குதூகலமா விளையாடுறாங்க. ஊட்டி கொடைக்கானல் போக முடியாது எங்க மாதிரி விவசாயிகள் வந்து இந்த மழை பெஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அக்னி நட்சத்திரத்துல வந்து இந்த மழை பெஞ்சது எப்பயுமே நாங்க பாக்கல. இந்த கத்திரி வெயில் வந்து இந்த மழை பெஞ்சது வந்து எங்க மாதிரி விவசாயிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் விவசாயத்தை அதாவது வந்து புல் ரொம்ப வந்து கால்நடைகளுக்கும் ஆடு மாடு இதெல்லாம் வந்து ரொம்ப மேய்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த மழை பெஞ்சதுனால வந்து நல்லா பசுமையா இருந்ததுனால வந்து கால்நடைகள் வந்து நல்லா சாப்பிடறதுக்கான ஒரு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களை போன்ற விவசாயிகளுக்கு வந்து இந்த மழை பெஞ்சது ரொம்ப குதூகலமா இருக்கு. விவசாயிகள் நிலைமை பத்தி நீங்களே கேட்டீங்களா ஆண்ட்ரோஸ்? அதாவது விவசாய மதுரை மக்கள் வந்து அதிகமா வந்து விவசாய நிலங்கள்லாம் அதிகமா இருக்கு. இதுல விவசாயிகள் வந்து மழை பெய்ததுனால அவங்களுக்கு வந்து நல்ல விவசாய நிலங்கள்லாம் நல்லா தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம் ஆண்ட்ரோஸ். தமிழ்ச்செல்வன், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் கோகுல் அவர்கள். இவர்கள் குறிப்பிட்டது போல விவசாயிகளும் சரி சாதாரண மக்களும் சரி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கோகுல், நீங்க இப்போ சொல்லுங்க, ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ அதுக்குண்டான சென்னையில அதனுடைய நிலவரம் என்ன, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க. சென்னையில வந்து கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அதிகபட்ச அளவுல வெயில் வந்து தாக்கம் அதிகமா பதிவாயிருக்கு. அதே போன்று தற்பொழுது கோடை விடுமுறை என்பதால் இந்த வெயில்ல வந்து தாக்கத்தை வந்து இது பண்றதுக்காக குளிர்ச்சியான பகுதிகளுக்கு வந்து குறிப்பாக ஊட்டி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளுக்கு வந்து வசதியானவங்க போயிருந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வுனால பரவலாக மழை வந்து தமிழகம் முழுவதும் பெய்து வந்து கொண்டிருக்கு. இன்றைய பதிவின்படி குமரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே போன்று சென்னை மாநகரத்தை பொறுத்தளவு 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆகவே சென்னை மாநகர மக்கள் வந்து தற்பொழுது சற்று வந்து வெயில் தாக்கத்திலிருந்து குறைஞ்சிருக்கான்னு தான் சொல்லணும். மேலும் வந்து இது போன்ற இந்த இயல்பு நிலை வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இந்த 3 நாட்கள் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கத்திலிருந்து இதுக்கு சற்று குறைவாக இருந்தாலும் இந்த கத்திரி வெயிலுடைய தாக்கம் அதன் பின்பு இந்த 3 நாட்களுக்கு பின்பு கத்திரி வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க கூடும் என்ற ஒரு அச்சம் வந்து மக்களிடம் நிலவுகிறது. வெயிலுடைய தாக்கமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே வந்து பெரியவர்களும் முதியவர்களும் வந்து இது போன்ற சரியாக ஒரு 11 மணி முதல் 3 மணி வரை வந்து வெயில்ல நடமாட்டத்தை வந்து குறைக்கலாம் என்று மருத்துவர்கள் தரப்புல வந்து சொல்றாங்க. அதாவது வெயில்ல திடீரென்று அவசரமாக செல்ல வேண்டும் என்ற கூட ஒரு வாட்டர் கேன்ல வந்து சிறிதளவு குடிநீரை வந்து கொண்டு போகலாம். ஏன்னா நாக்குகள் வறட்சி ஆகும் போது அந்த தண்ணீரை பருகும் போது இந்த மயக்க நிலையிலிருந்து அதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போன்று கோடை விடுமுறை என்பதால் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை என்பதால் வந்து சிறுவர்கள்லாம் வந்து அங்கங்கே வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய காட்சிகளை பாக்குற மாதிரி இருக்கு. அங்க வெயில்ல வந்து வீட்டுல வந்து பெற்றோர்கள் வந்து வெயில்ல விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னா கூட வந்து அங்கங்கே சிறுவர்கள் வந்து ஒவ்வொரு இதுலயும் போய் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அப்படியே அந்த டயல்ல வந்து ஒரு குளிக்காம கூட வேர்வையோட தூங்கக்கூடிய சூழ்நிலையால அவங்க சிறுவர்களுக்கும் ஒரு சில மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஆகவே இது போன்ற கோடை விடுமுறையில கோடை வெயில்ல ஏற்படக்கூடிய நோய்கள்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ள தங்களை வந்து தாங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மருத்துவர்களுடைய முக்கியமான கருத்தா இருக்கு. ஆண்ட்ரோஸ், தொடர்ந்து பேசலாம். கோகுல் குறிப்பிட்டதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கோடை விடுமுறை அப்படின்னே வச்சாங்க. ஏன்னா அந்த நேரத்துல பள்ளி மாணவர்கள்லாம் அவங்க படிக்கிறதுக்கு இன்னும் சிரமப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக விடுமுறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கம். இந்த தருணத்துல மருத்துவர் எழிலின்ட்ட நான் கேட்க வேண்டிய ஏன்னா இப்போ அக்னி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் பயந்துட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த திடீர் மழை அப்படின்னு பெஞ்சு அதை குளிர்படுத்திருக்கு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனா அது அளவுக்கு அதிகமான வெயில் இருக்கும்போது அந்த திடீர் மழைனால வேற எதுவும் பிரச்சனை இருக்குமோ அதை பற்றி வருங்க. நீங்க சொல்ல மாதிரி சூரிய பகவானோ வருட பகவானோ மனித இனத்தை காப்பாற்ற முடியாது. மனிதனோட பொது அறிவும் பகுத்தறிவு தான் காப்பாற்ற முடியும். அந்த தருணத்தை பாத்தீங்கன்னா அந்த திடீர் மழை அப்படின்னு சொல்லும் போது ஒரு வெயில்னால ஏற்பட்ட விளைவுகள், ஒரு திடீர் மழைனால வர தன்மைகள் என்னன்னு பாக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வெயில்னால பல்வேறு தூசு சார்ந்த விஷயங்கள், மாசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரோடுகள் எல்லாம் சாலை ஓரங்கள் எல்லாம் பதுங்கி இருக்கும். இப்போ ஒரு மழை பெய்ததுக்கு அப்புறம் வந்து அது வாஷிங் ஆஃப் எஃபெக்ட் மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ப்ராப்பரா ஒரு டிரைனேஜ் சிஸ்டம் இல்லாதனால அங்கங்க நீர் குமிழில வந்து தண்ணி தேங்கும். அதாவது அழுக்கு தண்ணி தேங்குற நிலை தான் அது. எப்படி ஒரு இடத்துல ஒரு வீடை வந்து கழுவிட்டு அந்த கழிவு நீர் தன்மை எப்படி இருக்கோ அதே மாதிரி சாலையோரங்கள்ல பொது இடங்கள்ல வந்து தூசி படிந்த இடத்துல இந்த கழிவு நீர் அகற்ற முடியாம தேங்கிட்டு இருக்க நீர்ல வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால வர கிருமிகள் வர தன்மைகள் மிகவும் அதிகமா இருக்கும். வயிற்றுப்போக்கு நோய்கள் வரதுக்கு தன்மை இருக்கும். அதே மாதிரி சில நேரத்தில் நீர் தேங்கிட்டு இருக்கனால இப்ப அந்த நீர் தேங்கின நீர்ல ஏன்னா பொது இடத்துல வந்து கழிவு பண்ற அசுத்தமான பழக்க வழக்கங்கள் நம்ம மக்களுக்கு இருக்கு.
அது மாதிரி இருக்கிற தருணத்துல அவங்களோட கழிவு எல்லாம் நீர்ல கலந்து இருக்கும் போது அங்க குழந்தைகள் செருப்பு போடாம இல்ல வயதான பிரிவுகள் செருப்பு போடாம நடக்கும்போது காலணி போடாம நடக்கும்போது அவங்களுக்கு லெப்டோஸ்பெரோசிஸ் போன்ற நோய்கள் வரதுக்கான தன்மை இருக்கு. சுகாதார தன்மையில நீர் கிடைக்காம இருக்கிறதும் பிரச்சனை இருக்கு. நீர் கட்டுப்பாடு இருக்கு. பிறகு ஒரு மழை பெய்ந்தது, அந்த மழை நீர்னால கழிவு நீரும் குடிக்கிற நீரும் கலறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த கழிவு நீரும் குடிநீரும் சமையலுக்கு பயன்படுத்தும் போது இல்ல பொது இடங்களில் உணவு விடுதிகளை பயன்படுத்தும் போது வயிற்றுப்போட்டான நோய்கள், ஹெப்படைட்டிஸ் சி போன்ற மஞ்சக்காமாலை உற்பத்தி பண்ற நோய்கள் வர தன்மையா இருக்கு. டைபாய்டு கிருமிகள் வர தன்மையும் இருக்கு. முன்னாடி முதல் மழை அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்ப இயற்கையோட விலகி நிக்கிறோம், நம்ம மரங்கள் எல்லாம் வெட்டிட்டோம், அப்புறம் நீர்த்தலங்கள் எல்லாம் அகற்றிட்டு பிளாட் போட்டுட்டோம். பிறகு இந்த மாதிரி இயற்கை தடுப்பு முயற்சியில நம்ம இயற்கை அழிக்கிற முயற்சி பண்ணனால இங்க இருக்கிற புழுதி காற்று, அதாவது வண்டிகள் மிகுதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது மாதிரி புழுதி காற்று மண்டலம் மேல போகும்போது முதல் ரெயின் ஆசிட் ரெயின் கூட ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த திரவிய மழைகள் முதல் மழை ரொம்ப ரொம்ப ஆபத்தான மழையா இருக்கு. அதுல வர தன்மையும் நமக்கு பாதுகாக்கிற தருணத்தில் இருக்கணும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் டாக்டர் எழிலன். டாக்டர் எழிலன் சொல்லும் போது பார்த்தோன்னா அது அவருடைய மருத்துவருடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிக்கிறாங்க. ஏன்னா வழக்கமா அக்கினி நட்சத்திரம் வெயில்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும், அதுக்கு மழை பெஞ்சிருக்கு சந்தோஷம் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் கூட அதுல இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை இடர்பாடுகளை சுட்டி காட்டியிருக்கிறார். அக்கினி நட்சத்திரம் தொடங்கிவிட்டது. மே 4ஆம் தேதி இரவு தொடங்கியது. 29ஆம் தேதி வரை தொடரும் என்று எதிர்பார்த்து பயந்து கொண்டிருந்த சூழலில் ஒரு அற்புதமான மழை பெய்து குளிர்வித்திருக்கிறது இந்த பூ உலகை. இந்த தருணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஏன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் மருத்துவர் எழிலன்ட்ட நான் கேட்க நினைக்கிறேன். ஏன்னா இப்ப மழை அப்படிங்கிறது தற்காலிகம் இல்லை. வங்கக்கடல குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமா அந்த மழை பெஞ்சிருக்கு. கன்னியாகுமரியில் மையம் கொண்டது. சப்போஸ் அது கடந்துருச்சு அப்படின்னா மீண்டும் அக்கினி நட்சத்திர வெயில நாம எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும், நம்ம மேல பட்டே ஆகும். சோ இந்த தருணத்துல மற்ற மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் என்ன, முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம பார்த்தா நல்லா இருக்கும். என்ன பார்த்திருக்க நேயர்கள்ல மெயினா பாத்தீங்க அப்படின்னா இப்ப கோடை விடுமுறையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் வச்சுக்கோங்களேன். சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அது பற்றி சொல்லுங்க. அதுக்கு எதுல இருந்து அவங்க பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்யணும்? இப்ப குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் போது முதல் குழந்தைகளுக்கு தாகம்னு சொல்ல முடியாது. அவங்க தாகத்தை வெளிப்படுத்த முடியாது. பெரியவங்களா தாகனா தண்ணி குடிப்பாங்க, அவங்க எடுத்து போய் குடிப்பாங்க. குழந்தை சிறு குழந்தைங்களும் அழுவும். அம்மா கிட்ட என்ன வகையான விளையாட்டு காமிச்சாலும் அழுத நிக்காது. அது வெயில் காலத்துல தனிச்சா குழந்தை தொடர்ந்து அழுதுட்டே இருந்தா முக்கியமா அதாவது தாகத்தை பூர்த்தி செய்யற முதல் நடவடிக்கை ரொம்ப அருமையான நடவடிக்கையா இருக்கும். ரெண்டாவது என்ன பண்ணா அளவு, எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு அளவு இருக்கு. சராசரியாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 1 to 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஒரு சராசரி ஒரு நாளைக்கு கொடுக்கும். அது இன்னொரு 500 ml சேர்த்து 2 லிட்டர் கொடுத்தாலும் தப்பே கிடையாது. இன்னொன்னு குழந்தைகளை நம்ம பாதுகாத்து வருது கிருமிகள். இப்ப குழந்தைங்களுக்கு அடிப்படை கிருமிகள்லாம் வயிற்றுப்போக்கு கிருமிகள், வைரஸ் நோயினால பரவ கிருமிகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால பெரியவங்க பெற்றவங்க முக்காவாசி வெளியில உணவு வாங்கி கொடுக்கறது, வெளியில நீர் வாங்கி கொடுக்கறது விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். வீட்டிலேயே கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். கொதிக்க வச்ச தண்ணினா ஒரே அட்வைஸ் பெட்ரோலுக்கு சொல்றது 100 டிகிரி செல்சியஸ் கொதிக்கணும்னா தண்ணி வெதன்னு கொதிக்கிறது 10 நிமிடம் கொதிச்சாதான் அதுல இருக்க கிருமி போகும். நம்ம என்ன பண்ணுவாங்க, கேஸ் மிச்சப்படுத்த கொதிச்ச உடனே கேஸ் நிறுத்திடுவாங்க. அது வைரஸ் கிருமியோ இல்ல பாக்டீரியல் கிருமியோ அழிக்காது. கொதிக்கிற தண்ணினா 10 நிமிடம் அந்த மேல இருக்க தண்ணி கொப்பளிக்கணும். அந்த 100 டிகிரி செல்சியஸ் 10 நிமிடம் போனதான் எல்லா கிருமியும் சாவக்கு. அதான் ஒரு சராசரி பண்ணும். இன்னொன்னு பாதுகாப்பு, நீரை பாதுகாக்கிற பாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும். அன்னைக்கு பயன்படுத்துற நீர் அன்னைக்கே பயன்படுத்தணும். இன்னொன்னு சொல்றேன், முக்கியமாக இந்த ரெஃப்ரிஜரேஷன், இந்த ஃப்ரிட்ஜ் கான்செப்ட், உணவை பதுக்கி வைக்க முயற்சியும் நம்ம ஊருக்கு அது ஒவ்வாத விஷயம். ஏன்னா நம்ம ஊர் வெப்பநிலை உள்ள ஊர். அந்தந்த உணவுக்கு அன்னைக்கே சமைச்சு அன்னைக்கே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இந்த ஒரு 3 நாள் 2 நாள் காய்கறிகள் தேக்கி வைக்கிறது, குழம்புகளை தேக்கி வைக்கிறது, அடுத்த நாள் அந்த குழந்தைக்கு பரிமாறாத விஷயங்கள் அவங்க சோம்பேறித்தனத்தெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையா அதை ஒதுக்கிட்டு அன்னைக்கு உணவு அன்னைக்கு கொடுக்கிற முயற்சி இருக்கணும். பிறகு நோய்கள் வரும்போது குழந்தைகளுக்கு மிகவும் பாதிக்குள்ள நோய் பாத்தீங்கன்னா அம்மை நோய், சிக்கன் பாக்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தயவுசெய்து இங்க இந்த நிகழ்ச்சி வாய்க்காக சொல்றேன், இந்த பெற்றோர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், யாருக்கெல்லாம் சிறு வயதில் அவங்களுக்கு அம்மை ஊசி போடலையோ தயவுசெய்து உள்ள இருக்கிற குழந்தை மருத்துவர்கள் பக்கத்துல குழந்தை மருத்துவம் போயிட்டு அம்மை தடுப்பு ஊசி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க குழந்தைங்க ஏற்கனவே அம்மா வந்துட்டு போச்சுன்னா அது பத்தி பிரச்சனை இல்ல. அந்த வந்துட்டு போன கிருமியே அதுக்கு வாழ்க்கை ஃபுல்லா உள்ள நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுத்துரும். தயவுசெய்து இந்த சீசன்ல அம்மா தடுப்பு உங்க குழந்தைக்கு வரனா அம்மா தடுப்பு ஊசி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது, பெற்றோர்கள் சுத்தமான விஷயங்கள் நடத்தணும். இப்ப கோடை நேரத்துல பசங்க விளையாட போவாங்க, இன்னும் பெரிய பசங்க விளையாட போவாங்க. தயவுசெய்து 4 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல உங்க பசங்களை விளையாட விடுங்க. பசங்க கோடை விடுமுறையில 2:30 மணிக்கு சாப்பிட்ட உடனே கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் விளையாட போவாங்க, ஃபுட்பால் விளையாட போவாங்க. அந்த வெயிலோட உஷ்டம் அவங்களை தாக்கத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
அதனால தவிர்க்கணும்னா 5 மணிக்கு மேல அவங்களை தயவுசெய்து விளையாட விடுங்க. இன்னும் முக்கியமான விஷயம் ரிங் வார்ம், அதாவது அவங்க ஜெட்டி போடுற இடத்துல, அக்குள்ள, கழுத்துல வேர்வைனால வர பங்கஸ் கிருமி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த பங்கஸ் கிருமி குடும்பத்துல எல்லாருக்கும் பரவும், ஒரே துணி ஒரே பக்கெட்டை துவைக்கும் போது. சோ அவங்க ஒரு உதரையும் அவங்க வந்து விளையாட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தயவுசெய்து ஒரு சுத்தமான தண்ணியில அவங்கள குளிப்பாட்ட செஞ்சு, பிறகு அந்த பங்கஸ் கிருமி அவங்களோட ஒண்ணுக்கு போற பகுதியில வந்து அந்த கிருமி உண்டான தேமல்கள் எதா இருக்கான்னு பார்த்து கண்டறிஞ்சு அந்த கிருமிக்கு உண்டான விஷயத்துல ஆயின்மெண்டாவோ இல்ல மாத்திரைகளோ சேர்த்து சரிப்படுத்துற முயற்சியில இருக்கணும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் டாக்டர் எழிலன். டாக்டர் எழிலன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகள் செய்ய வைக்கணும். ஆனா அந்த குழந்தைங்களை செய்ய வைக்கிறதுக்கு உண்டான, ஏன்னா குழந்தைங்களுக்கு அது தெரியாது கண்டிப்பா. சோ அதுக்கு வழக்கமா வந்து அவங்க வந்து பெற்றோர்கள், அதுக்கு கூட இருக்கிற பெரியவங்க, அவங்க தான் வந்து இதுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கறதா. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு கை குழந்தை அழுதுட்டே இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா அவங்க என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க. ஆனா அதுக்கு உண்டான உரிய குழந்தைய அந்த அழுகையை குறைக்க முடியல. காரணம் என்ன பார்த்தா அது கனமான ஒரு ஆடை அணிஞ்சிருக்காங்க. சோ இது கூட மிக முக்கியமான ஒண்ணுதான். அந்த காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருத்தி ஆடை, இது போன்ற ஒரு ஆடைகளை, மெல்லிய ஆடைகள் அந்த குழந்தைக்கு அனுப்பிக்கணும். சின்ன குழந்தைங்க, பச்சளை குழந்தைங்க வீட்டுல இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸே வேணாம் அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் இது. சோ இந்த நேரத்தில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் நம்ம கோவை சேர்ந்த நம்ம செய்தியாளர் நேசராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் நேசராஜ். வழக்கமா பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிந்திருக்கிறது. இந்த அக்னி நட்சத்திரத்துடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோவையில் எப்படி இருக்கு? வெயிலினுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கிறது? மழை எங்க பெய்திருக்கிறது? அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்ன? வணக்கம் ஆண்ட்ரோஸ். இப்போ கோவையை பொறுத்தவரையும் வெப்பம் அதிக அளவு தான் இருக்குன்னு சொல்லணும். இன்றைய நிலவரம் 101 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. கோவையை பொறுத்த வரைக்கும் உதகை மண்டலம் மேல இருக்கிறங்காட்டி மிதமான வெப்பமே கோவையில் அனைத்து காலங்களிலும் இருக்கும். ஆனா தற்போது வெப்பம் அதிக அளவு இருக்கிறதுனால வயதானவர்கள் யாரும் வெளியில் செல்லாத முறை நிலை வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பகுதியில கோவையில் உள்ள சுற்றியுள்ள முக்கிய குளங்கள், ஏரிகள் அனைத்துமே மிகவும் வறண்ட நிலையில் இருக்கிறது. அதே போல கிரவுண்ட் வாட்டர் லெவல் 600 அடிக்கு கீழே போயிருச்சு. மழை வந்தாதான் இனி விவசாயமே செய்ய முடியுங்கிற நிலவை கோவையில் நிலவி வருகிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இமைகள் கோவிந்தராஜ் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த வெப்பம் அதிகமா இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. முதல்ல இப்ப கடந்த ஒரு 10 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமாயிட்டு இங்க வயதானவங்களும் குழந்தைகளும் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு வெப்பம் அதிகமா இருந்துட்டு இருக்கு. இது ஒரு காரணம் என்னன்னா, கோவை மாவட்டத்துல அதிகப்படியான மரங்களை வெட்டினதுனால இங்க வெப்பம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, குளங்கள் எல்லாம் வறண்டு போய் கிடக்குது. இதுக்கு காரணம் முதல்ல மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அமல்படுத்திட்டு எல்லா கட்டிடங்களையும் மழைநீர் சேகரிப்பு இருக்கணும்னு சொல்லி அதிகாரிகளும் ஆய்வு செய்து அவங்க மேல செய்யலன்னா நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி கூட மழைநீர் சேகரிப்பு இருந்தாதான் அந்த கட்டடம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த விதமான எந்த விதிமுறைகளும் பின்பற்றாம யார் வேணா எப்படி வேணா கட்டடம் கட்டலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்துட்டு இருக்கறனால கோவை மாவட்டம் நிலத்தடி நீர் 600 அடிக்கு கீழே போனது மட்டுமல்லாம கடுமையான குடிநீர் பஞ்சமும் இருந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சிறுவாணி தண்ணி பாத்தீங்கன்னா முதல்ல 2 நாளுக்கு ஒரு தடவை எப்படியாவது வந்துடும் இந்த மக்களுக்கு. இப்ப அது பாத்தீங்கன்னா 4 நாள், 5 நாள், 10 நாள் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில இருந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோஸ், இதுல வயதானவர்கள் இந்த வெப்பத்துல எப்படி வெளியே போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். இப்போ இந்த வெப்பத்துல நீங்க எப்படி போகிறீங்க சார்? வெளியில போக முடியாத நிலைமையில வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு இருக்கோம். அது இல்லாம வீட்டுல உட்காந்து ஃபேன் ஓடுறதுனால கரண்டும் இருக்கிறது இல்ல. ஏற்கனவே இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டிட்டாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குளம் எல்லாம் மூடி பஸ் ஸ்டாண்ட் கட்டி வச்சிருக்காங்க. குளத்துல தண்ணி கிடையாது. குளத்துக்குள்ள பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலவில இருக்குது. அப்புறம் வெயில்ல வெளியில போயினா தலைதான் சுத்துது, அந்த அளவுக்கு இருக்கு வெயில். குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோஸ், இது போல வயதானவர்கள் வெளியே போன ஒரு 15 நிமிஷம் வெளியே போனாலே அவங்க தலையை சுத்தி ஆம்புலன்ஸ்ல தான் கூட்டிட்டு போற நிலைமை ஏற்பட்டிருக்கு ஆண்ட்ரோஸ். தொடர்ந்து பேசலாம் நேசராஜ். நேசராஜ் குறிப்பிட்டது போல கோவைங்கிறது ஒரு கொடுமையான மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சு கோவைக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சா மகிழ்ச்சி ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய சூழலே அதிக அளவுல வெப்பம் இருக்குன்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பா அவங்க அக்னி நட்சத்திரம் அதிகமாயிருக்கு. அது தற்காலிகமாக மழை குளிர்வித்திருக்கிறது இந்த பூவுலகை. இந்த நிலையில அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? குறிப்பா அந்த அக்னி நட்சத்திரத்தினால நாம எப்படி பாதுகாத்துக்கலாம் என்பது பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கோம். அதற்காக பல்வேறு மாவட்டங்களில் நம்ம செய்தியாளர்கள் இணைந்து அந்த பகுதியில் நிலவக்கூடிய பருவநிலை எந்த மாதிரி இருக்கிறது என்பது பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில பார்த்தோன்னா ஒரு பொதுவான கருத்து, இதுக்கு முன்னாடி பேசின ஒரு விவசாயியே ஒரு வயதானவர் கூட என்ன சொன்னார், நீர்நிலைகள் எல்லாமே வற்றி விட்டது அப்படின்னு சொன்னார். அதாவது இயற்கை நீர்நிலைகள் எல்லாமே வற்றி விட்டது. ஆனா இந்த தருணத்தில் பாத்தீங்கன்னா ஒரு செயற்கை நீர்நிலையில கூட்டம் அதிகமா இருக்கு.
இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னா அந்த சம்மர் கேம்ப் சொல்லி நிறைய கேம்ப் நடத்துவாங்க. இதுல பிள்ளைங்களை போய் அதை படிக்க வைக்கணும், அதை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு இடங்கள்ல கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. எதுனா நீச்சல் கத்துக்கிறதுக்காக அந்த ஸ்விம்மிங் பூல் போறதுக்கு உண்டான அந்த சம்மர் கேம்ப் அப்படின்னு வைப்பாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும், ஆர்வம் அதிகமா இருக்கும். அது காரணம் என்னன்னா அந்த வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து தம்மை மகிழ்வித்துக் கொள்வதற்காக, அந்த உஷ்ணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக. இப்ப நிறைய நீச்சல் குளத்துக்காக மக்கள் போறாங்க. அதுக்கு ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க, கேட்கலாம். உண்மையிலே இது ஒரு அருமையான டைம் ஸ்விம்மிங்க்கு. இது குடிக்கிற 1 hour இது பண்ணது டோட்டல் ரிலாக்ஸேஷன் கம்ப்ளீட்டா இருக்கு. உண்மையிலே இது எல்லாரும் ஸ்விம் பண்ண வேண்டிய கரெக்டான டைம்னு சொல்றேன். கத்துக்க தரவங்களும் ரொம்ப அழகா கத்துறாங்க. பெஸ்ட் டைம் டு ஸ்விம் இந்த சம்மர் மந்த்ன்றது. வெயில் காலத்துல நம்ம தண்ணியில இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. உண்மையிலே பாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கு. கலரி மட்டும் பர்ன் பண்றது மட்டும் இல்ல, ரொம்ப ரிலாக்ஸேஷன் இருக்கு. இது உண்மை. இது சம்மர் வெக்கேஷன்னால ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஆனா ஸ்விம்மிங் பூல்ல இறங்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு, கூலா இருக்கு. ஸ்விம் பண்ணதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு. ஸ்விம்மிங்ல வெயில்ல பண்றது ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த வெயில்ல வெளியே எங்கேயும் பார்க்கு அந்த மாதிரி எங்கேயும் கூட்டிட்டு போல, தண்ணியில இருக்க ரொம்ப ஜாலியா இருக்கு. சம்மர்ல வரப்போற பிரச்சனையை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா பெண்களுக்கு இந்த மாதிரி சம்மர்ல என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னா, சன் எக்ஸ்போஷர்னால குறிப்பா ஃபேஸ்ல சன் டேன் அதிகமா தெரியும். பாடி கலர் விட ஃபேஸ்ல சன் டேன் அதிகமா தெரியும். சோ இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றது அப்படின்னா, வீட்லயே பண்ணக்கூடிய முதல் விஷயம், தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா பண்ண வேண்டிய விஷயம், ஃப்ரெஷ் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ். அதை முதல்ல பண்ணிடுங்க. அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி சுத்தமான தேங்காய் பால் ஒரே 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை ஃபேஸ் முழுக்க அப்ளை பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா அப்படியே விட்டுட்டு காலம்புற எழுந்திரிச்சு அலம்பினீங்கன்னா ஃபேஸ் அவ்வளவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது செலவு இல்லாம வீட்லயே பண்ணக்கூடிய பெஸ்ட் ரெமெடி. ஃபேஸ்ல க்ளோ இருக்கும், கம்ப்ளீட் க்ளோ இருக்கும். நீங்க என்ன மாதிரி ஃபேஷியல் பண்ணாலும் இந்த மாதிரி க்ளோ வராது. இதே நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். திருமணமாக போற பெண்கள் இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இது சன் டேனுக்குள்ள பெஸ்ட் ரெமெடி. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வெயில போற வர பெண்கள், குறிப்பா இந்த வேலைக்கு போற வர பெண்கள் வந்து பிம்பிள்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு அவங்களுக்கு இருக்கும். முக்கியமான காரணம் டஸ்ட்டுக்கு அவங்க நிறைய எக்ஸ்போஸ் ஆகிறது. டஸ்ட், பொல்யூஷன், சில பேருக்கு அலர்ஜியாகவும் இருக்கலாம், சில பேருக்கு ஜீனாகவும் வரலாம். இந்த மாதிரி பிரச்சனை எப்படி சரி பண்றது அப்படின்னா, வீட்லயே பண்ணக்கூடிய முதல் விஷயம், துளசி, புதினா, வேப்பிலை, இது 3த்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி அப்படின்னா, இது 3 இலையும் நீங்க பச்சையாவோ இல்ல காய வச்சியோ அரைச்சி பின்பு நைட்டு தூங்கும் போது ஒரு மணி நேரம் அதை தேனோட கலந்து போட்டு எடுத்தீங்கன்னா, அதாவது வாரத்துக்குள்ள 2 முறை இந்த மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தை அலம்பிட்டு பின்ன இந்த அரைச்ச பேஸ்ட கொஞ்சம் தேனோட கலந்து பிம்பிள்ஸ் இருக்க ஏரியா மாத்திரம் போட்டீங்கன்னா ஃபேஸ்க்கு அவ்வளோ நல்லா இருக்கும். பிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். எடுத்தோடனே முதல்ல குறையாட்டியும் பின்ன கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரும். நீங்க இதே ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்கின் அவ்வளோ தெளிவாகவும் கிளியராகவும் இருக்கும். இதை வீட்டுல உள்ள பெண்கள் செலவே இல்லாம தாராளமா பண்ணலாம். அண்ட் அவ்வளோ நல்ல எஃபெக்டும் இருக்கும் இதுக்கு. இது பண்ணீங்கன்னா பிம்பிள்ஸ் அப்படிங்கிற பிரச்சனையை நீங்க வெகு விரைவில் மறந்துடலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா எல்லாருக்குமே கலரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஷன் இருக்கும். அது இந்த சம்மர் டைம்ல நிறைய பேருக்கு இருக்கிற கலரும் இன்னும் கொஞ்சம் 2 ஷேட் 3 ஷேட் குறைஞ்சிட்டே போகும் வெயில அலையறதுனால. அந்த மாதிரி இருக்கப்போ நீங்க சன்ஸ்கிரீன் எவ்வளவுதான் போட்டாலும் அதுக்குள்ள எஃபெக்ட் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். அதே மீறி கொஞ்ச நேரம் தான் அந்த சன்ஸ்கிரீன் தாகும், ரொம்ப நேரம் தாங்காது. சோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் காலையில எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ண வேண்டிய விஷயம், ஃபேஸ் வாஷ் சோப்போ அந்த மாதிரி இல்லாம நேச்சுரலா யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த ஆரஞ்சு, லெமன் இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களை காய வச்சு அதை பவுடரை அரைச்சி நீங்க ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. காலம்புரை நீங்க முகம் அலம்பும் போது அதை தண்ணியோட சேர்த்து ஸ்க்ரப் பண்ணி அலம்பினீங்கன்னா தினமும் காலையில 1 முறை ஃபேஸ்ல இருக்க டர்ட், இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ நேச்சுரலி உங்க ஃபேஸ்ல இருக்க அந்த க்ளோ வந்து தன்னால எடுத்து கொடுக்கும். இதுக்காக நீங்க வெளியே ஃபேஷியல்ஸ் பண்ணணும், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து தேவையில்லாம அலர்ஜி வர வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்லயே பண்ணக்கூடிய பெஸ்ட் வழி இது. கலரா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும்ங்கிறவங்க அவங்க கலரை மெயின்டைன் பண்றதுக்கு வீட்லயே இருந்து இதை பண்ணலாம். இது இன்னொரு பெஸ்ட் வழி. இது மட்டும் இல்லாம ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, எப்ப பாரு என் ஃபேஸ்ல ஆயிலி இருக்கு, குறிப்பா அந்த டீ ஜோன்ல ஆயில் வழிஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க, ரொம்ப சென்சிட்டிவா ஃபீல் பண்றீங்க, இந்த மாதிரி ஸ்கின் வெரைட்டிஸ் எல்லாம் உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1 ஹவருக்கு ஒரு முறை இல்லைன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை ஃப்ரெஷ் வாட்டர்ல ஃபேஸை வாஷ் பண்ணுங்க.
நீங்க சோப்ஸ் எதுவும் போடணும் இல்ல ஃபேஸ் வாஷ் எதுவும் போட்டு அலம்பணும்னு அவசியம் இல்ல. வெறும் ஃப்ரெஷ் வாட்டர்ல ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஃபேஸ் வாஷ் அலம்பினா போதும். அலம்பிட்டு டவல்ல நீங்க சுத்தி தேய்ச்சி அழுத்தி துடைக்காம சும்மா ஒத்தி மாத்திரம் எடுங்க. இந்த மாதிரி அப்பப்போ உங்க ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இம்பியூரிட்டிஸ் படியறது ரொம்ப கம்மியாகும். சோ அதன் மூலமாவே நீங்க ஃபேஸ்க்கு வர போற பிரச்சனைகளை முன்கூட்டியே தடுத்துடலாம். நீச்சல் குளங்கள்ல எதுக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொல்றதுல ஆரம்பித்து பெண்களுக்கு குறிப்பா அந்த வெளியில வரும்போது அந்த முகப்பொலிவு பாதிக்கப்படுது அந்த வெயிலின் தாக்கத்தினால அப்படிங்கறத சரி செய்யக்கூடிய ஒரு வகையில ஹரிணி ஸ்ரீ அழகு கலை நிபுணர் அவங்க ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பெரியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம மருத்துவ நான் கேட்க நினைக்கிறது என்னன்னா பெரியவங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல ஒரு பேங்க்குக்கோ பென்ஷன் வாங்குறதுக்கோ இல்ல மற்றொரு முக்கியமான வேலைகளுக்கோ வெளியில போறாங்க. சோ வயதானவர்கள் கடுமையாக இந்த வெயிலினால் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. நிறைய செய்திகள் கூட நம்ம பாக்குறோம். சில நேரங்களில் உயிரிழக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல்லாம் வருது. சோ அந்த அளவுக்கு அவங்களை தாக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, பெரியவங்க என்ன இந்த வெயில இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? பாத்தீங்கன்னா வயதானவங்கன்னா 60 தாண்டவங்க வச்சுக்கலாமே. வயதானவங்கன்னா அவங்க வந்து ஒரு அவங்க உடம்புல இருக்க வெப்பநிலையை வெளியே தள்ளுறதுக்கான வேர்வை அணுக்கள் அது மட்டும் இல்ல அவங்க தோல் தன்மைகள் எல்லாமே மாறும் வயதானவங்களுக்கு. அதனால வெளியே தள்ளுற தன்மை வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அதனால வெயிலான தாக்கம் வந்து உள்ளூரே இருக்கனால வெப்பமோட நிலை வந்து பாடி டெம்பரேச்சரை அதிகப்படுத்திடும். 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு மசில் கிராம்ப்ஸ், முதல் ஸ்டேஜ், அதாவது தசை பிடிப்பு. என்னன்னா முக்காசி பாத்தீங்கன்னா ஒரு பெரியவரோ வயதானவரோ வெளியில போயிட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அசதியா இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க. இல்ல அவங்களால உடம்பு ரொம்ப சூடா இருக்கும், தண்ணி தாகம் குடிச்சிட்டு அப்படியே தசை இருக்கு அங்கங்க இருக்க பிடிக்கும். அவங்க அந்த தசை இருக்கும் வலின்னு வெளிப்பாடுனால வலி மாத்திரை வாங்கி போடுவாங்க. ஆனா அது வலி மாத்திரை போடக்கூடாது. அவங்க தசை இருக்கிறதுக்கு நீரை நிறைய பரிபாரி நல்லா குடிச்சிட்டே இருக்கணும். குளிர்ச்சியான உணவு முறைகளை எடுத்துக்கணும். இளநீர் மாதிரி குளிர்ச்சியான ஊர்ல பானை நீர்கள் எவ்வளவு இருக்கு, பதநீர்கள் எவ்வளவு இருக்கு, நீர்மோர் எத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி இயற்கை பாகங்களை அருந்தி அவங்கள வந்து பாதுகாக்கணும். முதல் வேலை அவங்க என்ன பண்றது, அவங்களுக்கு அந்த தசை இறுக்கம் அசதி அவங்க வெயில போயிட்டு வந்தா குளிர்ச்சியான இடத்துக்கு போறது முதல். ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி பாதுகாப்புக்காக கொடையை பயன்படுத்துறது இல்ல கேப்பை பயன்படுத்துறது இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த உஷ்ட நிலை வந்து தாக்கத்துக்கான வாய்ப்பு. அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவோம். ஹீட் எக்ஸாஷன்னா அடுத்த பரிமாணம். அவங்க பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு நோயாளிகளுக்கு கிருமியால ஏற்பட்டு ஜுரம் வருது போல் அதே மாதிரி ஒரு 102 இருந்து 103 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து அடிக்கும். ஜுரம் வந்தா போல ஆள் படுத்துருவாங்க, சரியா பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் அமைதியா வந்து உட்காந்துருவாங்க. சில பேர் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. சில பேர் வெயில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சுருண்டு போய் படுத்துப்பாங்க. அவங்க கூட இருக்கவங்க உடனே அதை பார்த்து உடனே தீவிர அவங்க பாதுகாப்பு முயற்சி பண்ணணும். ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லும் போது முதல்ல அவங்க வாய் வழியா குடிக்கிற தருணத்தில் இருந்தாங்கன்னா தயவு செய்து குளிர்ச்சியான நீரோ இல்ல குடிக்கிற நீர்பானங்கள் அசன நீர்பானங்கள் உடனே கொடுத்துடணும். பிறகு இன்னொன்னு பார்க்கலாம், ஜுரம் வந்து ஐஸ் கட்டி ஊத்துறோம்னு சொல்றோம்ல, ஈர துணியில வந்து நினைச்சு உடம்பு ஃபுல்லா தொடச்சு விடுற விஷயங்கள் பண்ணி நல்லா தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் பிறகு அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்கணும். மூணாவது மோசமானது இப்ப இறப்புக்கு நீங்க சொன்னீங்க பேர் ஈட் ஸ்ட்ரோக். ஈட் ஸ்ட்ரோக்னா இப்ப சராசரியாக காலையில கடைக்கு மார்க்கெட்ல காய்கறி வீட்டுக்கு காய்கறி வாங்க போனாரு, பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ல பணம் எடுக்க போனாரு இல்ல அக்கௌண்ட்ல போட போனாருன்னா வரும்போது மயக்க போட்டு விழுந்துட்டா அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போனா இறந்து விட்டார் அப்படின்னு சொல்ற முயற்சிலாம் இருக்கு. யார் யார் இந்த ஈட் ஸ்ட்ரோக் ரொம்ப பாதுகாக்கணும், ஏற்கனவே சக்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்க, இருதய நோயாளிகள், கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி உடம்புல பிற நோய்கள் உள் வாங்கினவங்க வெளியே போயிட்டு வரும்போது அவங்க ஈட் ஸ்ட்ரோக்னால பாதிப்பு ரொம்ப ரொம்ப பாதிப்பாகிறாங்க. முன்னல்ல ஒரு 15 இருந்து 20 நிமிடம் வெயில் அவங்க பட்டால அந்த ஈ ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஈ ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னா உடம்புல 10% நம்மளோட இடம் வந்து நீர் தன்மையினால இருக்கு. 10% பாடி வெயிட் வாட்டர். இப்ப வந்து அது ஹீட் எக்ஸாஷன் ஆகி அப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக் ஆன நீர்த்தன்மை குறைஞ்சவனே மூளைக்கு போற ரத்த ஓட்டம் பாதிப்பாகுது. நீர்த்தன்மை குறைவுனால டீஹைட்ரேஷன், அவங்க நீர் வயசானவங்களுக்கும் சின்ன குழந்தைங்களும் தாகத்தை வெளிப்படுத்த தெரியாது, தாகமா எடுக்காத தருணத்தில் இருக்கு. அதனால தண்ணியை சரியா குடிக்க மாட்டாங்க. தசைக்கு போற உறுப்புகளுக்கு போற நீர்லாம் ரொம்ப கம்மியானோடனே அவங்க வந்து மயக்கப்பட்டு கீழே வந்துறாங்க. அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. உடனடியாக ஒரு மருத்துவரை இல்ல மருத்துவ வசதி உள்ள இடத்த வந்து உடனே போய் சேரணும். சேர்ந்து அங்க வந்து பெரிஃபரல் கூலிங் பண்ணுவோம். அவங்க டெம்பரேச்சர் பார்ப்போம், 106 கிட்ட இருக்கும் அந்த டெம்பரேச்சர். ஐஸ் பிளாங்கெட்ஸ் மாதிரி போட்டு உடம்பு ஃபுல்லா ஐஸ் அப்ளை பண்ணி டெம்பரேச்சரை கம்மி பண்ணி பிறகு மூக்குல டியூப் போட்டு குளிரான நீர் ரைஸ் டியூப் வழியாக அதாவது உணவு மூக்குல இருந்து நேரம் வயிற்றுக்கு போற டியூப் வழியாக உணவு கொடுக்கறது. பிறகு சில்டு ஐவி ஃப்ளூயிட் அப்படி கொடுப்போம். அதாவது நீர் ட்ரிப் மாதிரி நீர் தன்மை கொடுக்கறது சில்லான ஐஸ் இன்ஃபியூஷன் மாதிரி கொடுப்போம். அவங்கள வந்து பாதுகாக்கணும். சோ தயவு செய்து பெரியவங்களுக்கு சொல்ற முக்கியமான அறிவுரை என்னன்னா தயவு செய்து உங்களோட நடவடிக்கைகளை 10 மணிக்கு மேல தயவு செய்து வைக்காதீங்க.
மாலை நேரங்கள் வந்து 6ல இருந்து 7 மணிக்கு மேல உங்க மாலை நேரம் வேலை வைங்க. முழுமையான நேரம் வந்து வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு விஷயம் தெரியாத அசதி, பிறகு பேச்சு தன்மை குறைவது, கோவங்கள், இறுக்கங்கள் இருந்தாலும் மனநல பாதிப்பு கூட இது மாதிரி வெளிப்பாடும். நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 11 நாட்கள் இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க அக்னி நட்சத்திரம் வந்தே விட்டது. அதனுடைய தாக்கமும் இங்கு கடுமையாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நமது சேலம் மாவட்ட நமது செய்தியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுரேஷ் பாபு, சொல்லுங்க, அங்க சேலம் பகுதியில என்ன மாதிரியான அக்னி நட்சத்திரத்துடைய தாக்கம் இருக்கிறது, அந்த கத்திரி வெயிலுடைய தாக்கம் இருக்கிறது, மழை அங்கு பெய்ததா, அதனுடைய நிலை என்னவா இருக்கு, தற்போது என்ன நிலை? தமிழகத்தில் கோடை காலம் துவங்கியதிலிருந்து தமிழகம் முழுவதும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. குறிப்பாக சேலத்தில் கடந்த ஒரு மாத காலமாக வெப்பத்தின் தாக்கம் சற்று கூடுதலாக இருந்தது என்றே கூறலாம். கடந்த மாதம் 27ஆம் தேதி அதிகபட்சமாக 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. இதுபோன்ற காலகட்டங்களில் கடந்த ஒரு மாத காலமாக பொதுமக்கள் மிகுந்த வெப்பத்தின் தாக்கத்தில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருந்தனர். இதனிடையே அவர்கள் வெள்ளரி, தர்பூசணி, நுங்கு உள்ளிட்ட பொருட்களை உட்கொண்டும் கரும்புச்சாறு, இளநீர் உள்ளிட்ட இயற்கை பானங்களை பருகியும் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்து வந்தனர். இதில் குறிப்பாக குழந்தைகளும் முதியவர்களும் மிகுந்த ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தனர் என்றே கூறலாம். இந்த வெப்பத்தின் தாக்கத்தின் காரணமாக இது ஒரு புறம் இருக்க, இந்த வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து முற்றிலும் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கும் குளிர் பிரதேசங்களுக்கும் சென்று தங்களது பொழுதை கழித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி 103 டிகிரியாக இருந்த ஃபாரன்ஹீட் கடந்த 3ஆம் தேதி 100.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று 101.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும், அதனைத் தொடர்ந்து இன்று 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக குறைந்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் நேற்று துவங்கியது. ஏற்கனவே வெயிலின் தாக்கத்தில் சிக்கி தவித்த பொதுமக்கள் கடந்த வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்க உள்ள இந்த கத்திரி வெயிலின் தாக்கத்திலிருந்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்று விழிப்பிதுங்கியிருந்த நிலையில் சேலத்தில் நேற்று பெய்த மழை பொதுமக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது என்றே கூறலாம். அதாவது கோடை வெயில் கத்திரி வெயில் துவங்கிய முதல் நாளான நேற்று காலை முதலே சேலத்தில் வெயிலின் தாக்கம் சுட்டரித்துக் கொண்டிருந்த நிலையில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு வானம் மேகமூட்டத்துடனும் குளிர்காற்றும் வீச தொடங்கியது. இதனை அடுத்து 3:30 மணி அளவில் பெய்ய தொடங்கிய மழை சுமார் 15 நிமிடம் நீடித்தது. சேலம் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் நேரம் மிக குறைவு என்றாலுமே கூட கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கத்தில் சிக்கி மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருந்த பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர் என்றே கூறலாம். அதாவது நேற்று காலை முதல் தொப்பியை அணிந்தவாறும் கண்களுக்கு கூலிங் கிளாஸ் போட்டுக் கொண்டும் குறைகளை பிடித்தவாறும் பயணித்த பொதுமக்கள் மழை பெய்த பிறகு அதனை சற்றும் பொருட்படுத்தாமல் மழையில் நனைந்தவாறே பயணித்ததை நம்மால் காண முடிந்தது. குறிப்பாக குறிப்பிட்டது போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த தற்காலிக மழையை நினைத்து சிறிது மகிழ்ச்சி அடைந்தாலும் இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து நெல்லை செய்தியாளர் தெய்வானி நம்மோடு இணைந்திருக்கிறார். தெய்வானிட்ட கேட்கலாம். தெய்வானி, சொல்லுங்க, நெல்லை பகுதியில் எப்படி இருக்கிறது வெயில்? மழை ஏதாவது பெய்ததா? அது மட்டும் இல்லாமல் உங்க பகுதிகளில் சுற்றுலா தலங்களும் இருக்கு, அது பற்றி விவரங்களை சொல்லுங்க. குறிப்பா பாபநாசம் நீர்வீழ்ச்சி அங்க எப்படி இருக்கு, சுருக்கமா சொல்லுங்க. அதாவது கடந்த வருடம் மழை பெய்தது, அதாவது வடகிழக்கு மழை பொய்த்து போன நிலையில மக்கள் இந்த வருடமாவது மழை பெய்யுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல இந்த அக்னி நட்சத்திரம் வந்துச்சு. அதாவது கடந்த ஒரு மாதமாகவே வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப அக்னி நட்சத்திரம் வந்திருக்கு. இது நினைத்து மக்கள் அச்சத்துல இருந்த நிலையில நேற்று மற்றும் 3 நாட்களாகவே இங்க மழை அதிக அளவுல பெஞ்சிட்டு இருக்கு. அதாவது மேகமூட்டத்தோடையும் இதனை தொடர்ந்து 100 டிகிரி தாண்டி இருந்த இதெல்லாமே இப்போ தற்போது 91.4 டிகிரியாக குறைஞ்சிருக்கு. இது மக்களிடையும் மற்றும் விவசாயிகளிடையும் பெரும் மகிழ்ச்சியை தெரிவிக்கிற வகையில இருந்திருக்கு. அதாவது தென்காசி, அம்பை, ஆலங்குளம் மற்றும் சேரன் மகாதேவி இந்த மாதிரி இடத்துல அதிக அளவுல மழை பெஞ்சிருக்கு. தென்காசியில 37 மில்லிமீட்டரும், சேரன் மகாதேவியில 25.2 மில்லிமீட்டர் அளவும் மழை பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க தென்காசி அருகில உள்ள குற்றாலம் நெல்லையில உள்ள ஒரு சுற்றுலா தலமா கருதப்படுது. அந்த பகுதியில இங்க உள்ள அதிக அளவுல மழை பெய்யறதுனால அங்க அதிக அளவுல தற்போது தண்ணீர் வரத்து அதிகரிச்சிருக்கு. இதனால தற்போது கோடை விடுமுறை என்பதனால குற்றாலத்தில் மட்டும் இல்லாம
இங்க இருந்து நெல்லை மட்டும் இல்லாம பிற பகுதியில இருந்து மக்கள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து குற்றாலத்துல போய் தங்களை வந்து தண்ணியில வந்து குளிச்சு வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. தேவான சொன்னது போல அந்த சுற்றுலா தலங்களை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பா சூழியல் அந்த சுற்றுலா தலங்கள்ல இருக்க அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் அதிகமா போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்மோடு கோகுல் இணைகிறார், நம்மோடு நமது செய்தியாளர். கோகுல், இப்ப சொல்லுங்க, மழை வந்து இப்ப தற்காலிகமாக அந்த சூட்டை தணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மழை வந்து நீடிக்குமா? வானிலை ஆராய்ச்சி என்ன சொன்னாங்க, அதை பற்றி தகவல் சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. இன்னும் 2-3 நாட்களுக்கு இது போன்ற மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகபட்சமாக குமரி மாவட்டத்தில் தற்பொழுது மழை பெய்துள்ளது. இதே போன்று தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் அதிக அளவிலான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், டெல்டா மாவட்டங்களையும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை பொறுத்தளவு மேகம் வானமூட்டத்துடன் காணப்படும் இரவு நேரங்களில் ஆங்காங்கே வந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று சென்னையில் வந்து கோடை காலத்தில் வந்து பழச்சாறு கடைகளும் அதே போன்று இளநீர் போன்ற இயற்கை பானங்களுடைய கடைகளும் அதிகரிச்சிருக்கு. இதே போன்று மருத்துவருடைய ஆலோசனைப்படி, அதாவது பிரிட்ஜில் இருக்கக்கூடிய குடிநீரை குடிக்க வேண்டாம் என்று மருத்துவர்கள் ஆலோசனை கொடுத்திருப்பதால் தற்பொழுது சென்னையில வந்து மண்பாண்டங்களுடைய வியாபாரங்களும் அதிகரிக்க தொடங்கி இருப்பதாக மண்பாண்டங்களுடைய வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று ஆண்ட்ரஸ் உங்க வாயிலாக சிறப்பு விருந்தினரிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதாவது வீட்டில் வந்து பூட்டிய அறைக்குள்ள வந்து ஏசிகளை அதிக அளவில் பயன்படுத்தி தொடர்ச்சியாக குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஏசிகளை அதிக அளவில் பயன்படுத்துவதாக, அது போன்ற பயன்படுத்துவதால் ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? அதே போன்று ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள் வந்து நல்ல டோர் லாக் பண்ணிட்டு வந்து ஏசிகளை போட்டுட்டு இது போன்ற கோடை காலத்தில் வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக அதிக அளவில் இந்த ஏசிகளை பயன்படுத்துவதாக ஒரு கருத்து இருப்பது. இது போன்ற அதிக அளவில் பயன்படுத்துவதால் ஏதாவது விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா என்பது குறித்து அந்த நம்ம சிறப்பு விருந்தினர் மருத்துவரிடம் இந்த கேள்விகளை கேட்கலாமா? கோகுல், உங்களுடைய கேள்வியும் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கடையில வந்து இப்ப இவர் குறிப்பிட்டது போல அந்த மிக முக்கியமான பிரச்சனை, ஏன்னா குளிர்காலத்துல குறிப்பா அந்த வெயில வந்து தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக இமீடியட்டா எல்லாருமே ஏசி அப்படிங்கறதுக்கு போறாங்க. அந்த ஒரு பிரச்சனை வந்து நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கார்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில நிப்பாட்டி இருப்பாங்க, வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, உள்ள போடணும், டக்குன்னு உடனே ஏசி ஆன் பண்ணு, ஃபுல்லா உட்காரவே முடியல அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலா இருக்கு. சோ இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க சார்? இப்ப பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர் கான்செப்ட் வந்து இந்த உலகமயமாக்கல் கொள்கைக்கு அப்புறம் நிறைய வந்தது. எல்லா இடத்துலயும் பொருத்தி குளிர் சாதனை பெட்டி, ஒரு சில வீட்டுல வந்து வெறும் பணக்காரர்கள் மட்டும் இருந்த இந்த குளிர் பாகன பெட்டி இப்ப எல்லார் வீட்லயும் வந்துருச்சு. ரெண்டு விஷயம் தான். ஏர் கண்டிஷன் மெக்கானிசம் என்னன்னா, ரூம்ல சுத்திட்டு இருக்க காத்த உள்ள இழுத்து தூய்மைப்படுத்தி அனுப்பும். அதாவது வெளியே இருக்கிற காத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, ஏற்கனவே இருக்கிற காத்தை வந்து தூய்மைப்படுத்தி அனுப்புறது ஏர் கண்டிஷனோட வேலை. ரெண்டாவது, எல்லா ஏர் கண்டிஷனரும் குளிர்பாத ஃபில்டர்னு ஒன்னு இருக்கும். அந்த ஃபில்டர் பத்தி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஏசி பில்டர்ல வந்து சராசரியா பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை இல்ல 4 நாளைக்கு ஒரு, அது ஸ்பிளிட் ஏசியா இருக்கட்டும் இல்ல விண்டோ ஏசியா இருக்கட்டும், அந்த ஏர் பில்டரை வந்து கிளீன் பண்ற முயற்சியில யாரும் இறங்குறது கிடையாது. சோ உள்ளுக்கு இருக்க காத்தையும் சுத்திட்டு இருக்கும் போது நம்ம சுவாச காத்தும் சரி, தூசி காத்தும் சரி, அதை பதிஞ்சு காத்து திருப்பியும் குளிர் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அந்த ஏசியில வந்து டெஃபினட்டா நோய் கிருமிகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சிலர் சொல்லுவாங்க ஏசி காத்துல பட்டாலே எனக்கு சளி இருமல் வருது, ஏசி காத்துல பட்டாலே எனக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சில பொது இடங்கள்ல ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்க ஏசி காத்துல இருந்து வரது நிமோனியா, எஸ்பெஷலி லீஜன்ல நிமோனியான்னு இருக்கு ஒரு என்டிட்டியே இருக்கு, நிமோனியா வரதுக்கான தன்மைகள் இருக்கு. சோ வேலை பார்க்கிற சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனில இருந்து, இந்த மாதிரி தொலைக்காட்சி இடத்துல இருந்து, இந்த மாதிரி கண்டிஷனல் ஏசி உள்ளவங்களுக்கு தயவுசெய்து ஏசி ஃபில்டர்ஸ் கிளீன் பண்ற மெக்கானிசம் இருக்கணும், மெயின்டெனன்ஸ் பேக்கிற மெக்கானிசம் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னா, எல்லா ஏசிலயும் எக்ஸாஸ்ட் இருக்கு. நீங்க சொன்னீங்க கார் திறந்த உடனே உள்ள போய் உட்காந்துக்கிறாங்கன்றாங்க. தயவு செய்து சொல்றேன், வீட்டுல யூஸ் பண்ற ஏசில இருக்கட்டும், கார்ல பயன்படுத்த ஏசி இருக்கட்டும், கதவு விண்டோஸ் தான் முதல் ஒரு 5 இல்ல 10 நிமிடம் திறந்து விடணும். அதே மாதிரி ஏசி வீட்டுல பயன்படுத்துறவங்களும் தயவு செய்து இன்ஸ்டன்ட் பிளக்ல உடனே அமுக்கிடாதீங்க. ஏசி ஆயிட்டு பிளக்சுவேஷன்ஸ் தான் இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடம் எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணுங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை தயவுசெய்து ஏசி ஃபில்டரை கிளீன் பண்ணா ஏசினால வர கிருமிகளை தவிர்க்கலாம். ஓகே, கண்டிப்பா. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த உணவு முறை அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிறைய டெக்னாலஜி, ரொம்ப அதிவேகமா எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட் போய் சாப்பிட்டு இருக்காங்க. சோ இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, குறிப்பா அந்த அசைவ உணவுகள் எல்லாம் சொல்றாங்க. சோ அதை பற்றி சுருக்கமா உங்களுடைய பதில் என்ன? இப்ப உணவுப் பொருட்கள் தவிர்க்க வேண்டியது, மிகுதியா சாப்பிடுறது பாத்தீங்கன்னா, மிகுதியா சாப்பிடுற உணவு வகைகள் பாத்தீங்கன்னா நீர்த்தன்மை, நிறைய தண்ணி குடிக்கணும், நீர்த்தன்மை உள்ள பழங்கள் நிறைய சாப்பிடணும். அப்புறம் சக்கரை நோயாளிகள் என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளரிக்காய் இருக்கு, கீரை காய்கறி வகைகள் இருக்கு, அது நிறைய பருகணும், ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப தர்பூசணி பழம் இருக்கு, வெள்ளரிக்காய் பழம் இருக்கு, பிறகு ஜூஸ் போற பழங்கள் எவ்வளவோ இருக்கு, ஏராளமா இருக்கு. ரொம்ப பொருளாதார நெருக்கடி இருந்தா எலுமிச்சப்பழம் ஜூஸ் இந்த வெயில் காலத்துல ரொம்ப ரொம்ப மிகவும் தேவையா இருக்கும். கொஞ்சம் சிட்டிகோ போட்டு அதை ஜூஸ் சாப்பிடறதுனால தன்மை. வீட்டுல பண்ற ஜூஸா இருக்கட்டும், வெளியில இருக்க உணவுகளை தயவுசெய்து தவிங்க. ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட், அதுக்கப்புறம் ப்ராசஸ்ட் ஃபுட், இந்த மாதிரி கார்பனேட்டட் வாட்டர்ஸ், பையில டப்பால விற்கிற டிராபிகனா மாதிரி பல வகையான கம்பெனி யூஸ் பண்ற விஷயம் விட்டுட்டு இயற்கை முறையில வந்து பயன்படுத்தி யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம்.
மாமிச உணவுகள் பார்த்து மாட்டு இறைச்சல் பத்தி சொல்ல ஏன் அப்படி ஹீட்டுனா அவங்க சாப்பிடுற காரத்து ஹீட்டுக்கும் தொடர்புள்ள நினைக்கிறாங்க. நான் சொல்றேன் மென்மையான உணவுகள் வெயில் காலத்தால் உணவு உட்கொள்றது ரொம்ப நல்லது. கவுச்சி விருப்பம் சாப்பிடுறாங்க, மீன் வகைகள் சாப்பிடலாம். பிறகு எளிமையான முறையில ரொம்ப காரம் வைக்காத குழம்பு வகைகளை சாப்பிடலாம். இல்லனா ரொம்ப மசாலாமா போடாம வெறும் மென்மையான ஒரு உணவு வகையில சூப் மாதிரி வச்சு குடிக்கிறதும் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, தாராளமா அணுகலாம். ரொம்ப காரம் எண்ணெய் வதக்குற ஐட்டம், ஃப்ரைட் ஐட்டம், ஃபாஸ்ட் ஃபுட் உள்ள உணவுகளை ஜெனரலாவே எக்காலமும் தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய பதிலுக்கு நன்றி. குறிப்பாக அவர் குறிப்பிட்டது போல இந்த அக்னி நட்சத்திரம் என்பது இந்த 4 29 வரை இருந்தாலும் கூட இந்த மழை ஒரு 2-3 நாட்களாக அதை குளிர்வித்தாலும் கூட அந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பா பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியில அவங்க சொன்னது என்னன்னா, எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு விட்டுறாம இந்த வெயிலினுடைய தாக்கத்திலும் தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ள சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா. நிகழ்ச்சிக்கு தங்களது கருத்துக்களை தெரிவித்த டாக்டர் எழிலன் அவர்களுக்கு நன்றி. அதே நேரத்தில் நமது செய்தியாளர்கள், குறிப்பாக நமது சென்னை செய்தியாளர் கோகுல் அவர்கள், அதே நேரத்தில் நமது மற்ற செய்தியாளர்கள் சுரேஷ் பாபு, அதே மாதிரி தமிழ்ச்செல்வன், மற்ற எல்லா செய்தியாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.